மீது தீ குளிப்பே. வரும் எதிர்காலம் உன் மீது பழி போடும் பெண்ணே, அதற்காக நான் வாடினேன். அனைவருக்கும் வணக்கம். சித்திரை என்றாலே புதுமை, புதுமையில் பிறக்கும் இனிமை. சித்திரை மாதத்தின் சுவடிகளை சுமந்து தமிழர் பண்பாட்டின் பெருமையை உலகிற்கு எடுத்து சொல்லும் அற்புதமான திருவிழா நம் சித்திரை விழா. சித்திரை விழா புதிய தொடக்கங்களையும் உற்சாகமான விழாக்களையும் குறிக்கும் ஒரு அழகான காலமாகும். கலாச்சாரம், சமூக உறவு மற்றும் மக்களின் ஒன்றிணைந்த கொண்டாட்ட உணர்வை பிரதிபலிக்கும் ஒரு சிறப்பான தருணமாகும். குடும்பங்கள், நண்பர்கள் மற்றும் சமூகத்தினர் அனைவரும் ஒன்றாக கூடும் இந்த நேரம் மகிழ்ச்சி, உற்சாகம் மற்றும் இனிய நினைவுகளை உருவாக்குகிறது. அறுசுவை விருந்தை உண்டும், ஆடல்களையும் பார்த்து ரசித்தும் பாடல்களை கேட்டு ரசித்தும் இந்த மாபெரும் சித்திரை விழாவை கொண்டாட வந்திருக்கும் நம் வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்கத்தின் அனைத்து உறவுகளையும் நாங்கள் வருக வருக என வரவேற்கிறோம். முதலாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்து. அனைத்து குழந்தைகளும் நம் மேடைக்கு கூப்பிடுறோம். நிகழ்ச்சி முறையாக தொடங்குகின்றது. அனைவரும் கைகூப்பி இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் தாய் வாழ்த்து தொடங்குகிறது. நீராடும் கடலுடுத்த நிலமடந்தை தேரொழுகும் சீராடும் வளனமென திகழ்வதில் தேர்கணமும் அடி சிறந்த திராவிடனல் திருநாளும் தக்க சிறு விரைவுகளும் கரிதரும் திலகளுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்து பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பி என்று செய்ய மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. தொடர்வது திருக்குறள் மறையோதல். நான் சொல்றதை அப்படியே திருப்பி சொன்னா போதும். All of you please repeat back whatever I say, right? I will give you a gap. திருக்குறள். திருக்குறள். கற்க கசடர கற்க கசடர கற்பவை கற்றபின் கற்பதை கற்றபின் நிற்க நிற்க அதற்கு தக அதற்கு தக மனத்துக்கண் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் ஆசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற அன்பும் அரணும் அன்பும் அருடும் உடைத்தாயின் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது பண்பும் பயனும் அது அன்பிலார் அன்பிலார் எல்லாம் எல்லாம் தமக்குரியர் தமக்குரியர் அன்புடையார் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்பும் உரியர் பிறர்க்கு வெள்ளத்தனைய வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மலர்நீட்டம் மாந்தர்தம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உள்ளத்தனையது உயர்வு உயர்வு வாய்மை எனப்படுவது வாய்வு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை தீமை இல்லாத சொலல் அறத்தான் வருவதே இன்பம் இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சரியான நேரத்துக்கு குழந்தைகளை அழைத்துட்டு வந்து இன்று இந்த ஓவிய போட்டி, கட்டுரை போட்டிக்கு ஆதரவு வழங்கி
சரியான நேரத்தில் முடித்ததுக்கு உதவி செய்த பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மிக்க நன்றி. இப்பொழுது அதற்கு பிறகு உணவு வேலை முடிந்தது. பொறுத்தருள்க, நம்ம 1:30 மணிக்கு தொடங்க வேண்டிய நிகழ்வு. பல நேரங்களில் இந்த மாதிரி குழந்தைகள், ஒரு குழந்தை வரல 2 குழந்தை வரலங்கிறதுனால காலம் தாழ்ந்திருது. அதனால திட்டமிட்டபடி 2 மணிக்கு தொடங்குறது அப்படிங்கிறது தான் போட்டிருந்தது. நாங்கள்லாம் 1:30 மணிக்கு வந்துட்டோம். இருந்தாலும் நிகழ்ச்சி முறையாக இப்போது தொடங்க இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையும் பாராமல் வெகு தொலைவில் இருந்து எல்லோரும் தமிழ்ச்சங்கத்தின் சித்திரை விழா நிகழ்விற்கு வந்து ஆதரவு வழங்குவதற்கு மிக்க நன்றி. இப்போது நாம் அனைவரும் எதிர்பார்த்து இருக்கும் நமது குழந்தைகள், இளவர்கள், பயிற்சி பெற்று வந்துள்ளவர்களுடைய கலை நிகழ்ச்சி தொடங்க இருக்கின்றது. அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் தமிழ் சங்கத்தின் சார்பாக சித்திரை விழா வாழ்த்துக்களை தெரிவித்து நிகழ்ச்சி முறையாக தொடங்குகிறது என்று அறிவித்து அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வோம். நன்றி, வணக்கம். கேட்கும் இசை, ஆடும் அசைவுகள், பார்க்கும் நெஞ்சங்களை நகர வைப்பது நடனம். அடுத்தது மேடையை மின்ன வைக்கும் அழகான நடனத்தை காண இருக்கிறோம். இப்போது நம் சின்ன தாரைகள் மேடையை ஒளிர வைக்க வராங்க. வாங்க கண்டு மகிழலாம். மொத்தத்தில சித்தத்தில தித்திட வந்த ஊனத்தேக்குள்ள புத்தி வைக்க வந்த மொத்தத்தில சித்தத்தில தித்திட வந்த ஊனத்தேக்குள்ள புத்தி வைக்க வந்த ராட்சச மாமனே ராத்திரியில் சூரியனே கோவை பழம் போல நீ கோபம் கொள்ளாதே ஆரம் புத்தி தேர புத்திரா. ராட்சச மாமனே ராத்திரியில் சூரியனே கோவை பழம் போல நீ கோபம் கொள்ளாதே ஆரம் புத்தி தேர புத்திரா. வீர 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 எங்க மாமா வீர அலமர வீர போல ஆழமான தீர ஆட்டம் காண வைக்க போற ஆட்டுக்குட்டி பேர நாட்டு தலைவன் மொத்தம் கொழுவுதா. மீச வச்ச மிருகனே மொத்தத்தில சித்தத்தில தித்திட வந்து ஒன்னத்தைக்குள்ள புத்தி வைக்க வந்தேன். என்ஜாமி தந்தானே எல்லாமே என்ஜாமி தந்தானே எனக்கும் தந்தானே எல்லாமே உனக்கும் தந்தானே. ஏ என்ஜாமி தந்தானே எல்லாமே என்ஜாமி தந்தானே தென்னையும் தந்தானே காத்தார திண்ணையும் தந்தானே. நிம்மதி நெஞ்சுக்கு தூரம் சொன்னது யாருன்னு கூறு புள்ள. சாமிக்கு நீ வேறு நான் வேறு இல்ல, பூமிக்கு யாருமே பாரம் இல்ல. ஏத்த வச்சான் எழுத வச்சான் பாட்ட வச்சான் படிக்க வச்சான் மேகம் வச்சான் மழைய வச்சான் விளைய வச்சானே. ஏத்த வச்சான் எழுத வச்சான் பாட்ட வச்சான் படிக்க வச்சான் மேகம் வச்சான் மழைய வச்சான் விளைய வச்சானே. என்ஜாமி தந்தானே எல்லாமே என்ஜாமி தந்தானே எனக்கும் தந்தானே எல்லாமே உனக்கும் தந்தானே. கையளவு நெஞ்சத்தில கடலளவு அசமச்சான் அளவு ஏதும் இல்ல அதுதான் காதல் மச்சான். நாம ஜோரா மண்ணில
வா, எவ்வளோ அழகாக ஆடினீங்க தெரியுங்களா? செமையாக இருந்தது, க்யூட்டாக இருந்தது. எப்படி எல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சு கரெக்டாக டான்ஸ் ஆடினீங்க? யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க? ஊசி கோரியோகிராஃபர். ஓகே தீபா, சூப்பராக கோரியோகிராஃப் பண்ணியிருக்கீங்க. இன்னொரு முறை கைத்தட்டிடலாம் குழந்தைங்களுக்கு. என்ன நண்பா இங்க வாய்ஸ் சலசலப்பா இருக்கே? என்னப்பா சொல்ற? அப்படி ஒன்றும் தெரியவில்லையே. நீதான் புருஷா கலகத்தை உருவாக்கிற மாதிரி தெரியுது. கண்டுபிடித்து விட்டாயாய் நண்பா. அடுத்து ஒரு நாடகத்தை நடத்த போவாங்க. நாவத கழகம் கூ. வாங்க பார்க்கலாம். நாவாயன நாவாயன. நாராயணா நாராயணா, அம்மையப்பரே நான் வணங்குகிறேன். வாருங்கள் நாரதரே. இன்று என்ன சம்பவம் செய்ய போகிறானோ? வணக்கம் நாரதரே, நீங்க வந்ததில் மிகவும் மகிழ்ச்சி. எவருக்குமே கிடைக்காத இந்த ஞானம் பழம் எனக்கு கிடைத்தது. அதை நான் சாப்பிட விட இந்த உலகமே காக்கும் தாங்கள் உண்பதில் சிறப்பு என்று கொஞ்சம் வந்துக்கிறேன். பெண்களுக்கே முதல் மரியாதை. பழத்தை பார்வதியிடமே கூட சிக்க மாட்டான். இந்த சிறுமிக்க பழத்தை தந்ததில் மிகவும் மகிழ்ச்சி. அனைவரும் பகிர்ந்து உண்ணலாமே. அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது. நாரதா, உன் வேலையை ஆரம்பித்து விட்டாயா? சொல், என்ன சிக்கல்? இது ஒரு சக்தி வாய்ந்த பழம் என்பதால் பிரித்து உண்ணக்கூடாது. முழுமையான உண்டாதால் முழு பழம் கிடைக்கும். பழம் பழம் ஏதோ பழம் கேட்டது. அது எனக்கு சுமிக்க மாம்பழம் கிடைத்தது. அது பார்வதி அம்மைக்கு குடித்தேன். அநேகமாக உங்களுடைய யார் செல்ல பிள்ளையோ அவருக்கு நான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த பழத்தை கையில வாங்குறது குற்றமா? அம்மா, நான் தான் அங்க செல்ல போல, எனக்கு கொடுங்கம்மா. உங்களும் மட்டும் என்ன அமேசானில் வாங்கினார்கள்? என்ன வெறும் கேளுங்க முருகா. அம்மா, நான் சொல்ல பிள்ளைதானே பழம். சண்டை போடாதீங்கள். இருவருக்கும் ஒரு போட்டி வைக்கிறேன். அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவருக்கே இந்த பழம். சரி அம்மா, சரியம்மா. இந்த உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவருக்கே இந்த பழம். ஓலதாரவா, நொடியில் சுற்றுகிறேன். சரிதான், சுற்றுவது உங்க வெல்ல முடியுமா? உலகத்தை சுற்றட நான் சுற்றனை யோசிப்போம். சபாஷ், சரியான போட்டி. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் நாரதா? நாரவே, அம்மை அப்பன் என்றவது என்ன? உலகம் என்றவது என்ன? அம்மையப்பர்னா உலகம், உலகம்னா அம்மையப்பர். அப்ப சரி. இதான் உலகத்தை சுற்றுவதன் எனக்கு தான் பழம். அம்மனை ஞாபகப்படுத்துறீர்கள். நான் சொல்லுகிறேன். முருகா நில், செல்லாதே. முருகா, நான் சொல்வதை கேள். ஒன்று வாழலாம். நான் தாங்க வாங்க பிறகு எல்லாரும் வந்து பாருங்கள். முருகா, எல்லாம் தெரிந்து நீயே இப்படி கோபித்து கொள்ளம்மா. ஞானமே வடிவான உனக்கு ஈடாக எந்த கனியும் சமமாகாது. உன் கோபத்தை விட்டு தாய் தந்தையுடன் சேர்ந்து இரு. சலுகவே மிக்க நன்றி. வா தம்பி, உனக்கு காணுமல் சாப்பிடவே இல்லவே இல்லை. அம்மா, அப்பா வலித்தது.
முருகா, நீ வந்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. நாரதல் கரகம் நன்மையிலானே முடிந்தது. தாய் தந்தையை போற்றும் பிள்ளைக்கு வெற்றி தானாக வரும். நன்றி, நாராயணா நாராயணா. முருகனுக்கு வந்து கனியில மட்டும் கோபம் இல்லை, அவன் மைக்கும் வேலை செய்யாமல் போயிட்டு அவரை வந்து நம்ம கோபத்துக்கு ஆளாயிட்டோம். முருகா, எங்களை மன்னித்தருளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். சரிங்க. நன்றிங்க, சூப்பராக பண்ணாங்க. அவ்வளோ அழகாக வந்து ஆடை அலங்காரங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, அதுக்கு நம்ம ஒரு கிளாப் பண்ணுவோம். மிக சிறப்பாக பண்ணாங்க. என்ன தடங்கல்கள் இருந்தாலும் அழகாக அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. நம்மளுக்கு 2-3 முறை அதை திரும்ப திரும்ப கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. சூப்பராக பண்ணீங்க செல்லங்களா, அழகு. நேரில் வராமல் நின்று தராமல் ஆசை விடுவதில்லை, ஆசை விடுவதில்லை. தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன். சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தேன். அடிராக்கம்மா கொத்தோடு முத்து தரமோ, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி. வீசும் காற்றுக்கு சட்டம் இல்லை, ஒரு வட்டம் இல்லை, தடையாரும் இல்லை. எங்கள் அன்புக்கு தோல்வி இல்லை, ஒரு கேள்வி இல்லை, மலர் மாலை நாளை. முல்லை யார் அள்ளி போட்டாலும் முல்லை பூவாக மாறாதோ. ஆஹா, பூவுக்கு யார் இங்கே தீ வைப்பது? பகையே பகையே விலகு விலகு ஓடு. காலகாலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம். காளிதாசன் கம்பன் கூட கண்டதில்லை எங்கள் சொப்பனம். கடல் முழுதும் இன்று சர்க்கரையா, கடல் முழுதும் இன்று குடிநீரா. கரை முழுதும் இந்த சுவடுகளா, அலை முழுதும் இந்த புன்னகையா. வானவில் ரசிய பறந்ததும் இந்த காக்கையும் மயிலென மாறியது. வரையாறு 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 வரையாறு. சித்தப்பு சிக்கன சிக்கன வாராலே வாராலே வாராலே, முத்தன முத்தன
ரொம்ப அழகாகவும் அற்புதமாக ஆனவங்களுக்கு இன்னொரு முறை கைத்தட்டல் கொடுத்துடலாமே. ரொம்ப சிறப்பாக ஆடினீங்க. நடனத்தின் ஒவ்வொரு அசையும் ஒரு மொழி, ஒவ்வொரு அடியும் ஒரு இசை. அபிநயத்தின் மூலம் உணர்வுகளை சொல்லும் கலை பரத கலை. அபிநயத்தின் இனிமையிலும் அடிகளின் லயத்திலும் பக்தியும் பரவசமும் நிறைந்த ஒரு அற்புதமான பரதநாட்டியம் நடனத்தை காண இருக்கிறோம். இப்பொழுது முருகனை பற்றிய அழகான பழனி மலை நடனத்தை கண்டு மகிழலாம். வாங்க. அழகான பழனிமலை ஆண்டவா, அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே. முருகா 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 முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வெள்ளி திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளிமயிலேறி வேலன் வரும் வரை நெஞ்சம் காணுமே. வெள்ளி திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளிமயிலேறி வேலன் வரும் வரை நெஞ்சம் காணுமே. விளையாடும் ஆண்டவனே எழில் வேலவா, எனையாளும் ஆண்டவனே எழில் வேலவா, எளியேனும் உனை பாட அருள்வாயையா, எளியேனும் உனை பாட அருள்வாயையா. முருகா 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 முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே. முருகா 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 முருகா. வாவ், எவ்வளோ அழகா ஆடி இருக்கீங்க. செல்லுங்களா கைஸ், கோயிங். எல்லாங்க வாங்க, குயிக்காங்க வாங்க, எல்லாங்க வாங்க. ஆனால் கரெக்டாக வேலையை சரியாக செய்கிறீங்க.
என்ன யாரு கூப்பிட்டாலும் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணீங்க பார்த்தீங்களா, முடிச்சிங்க பார்த்தீங்களா? சரி சரி, நீங்கள் எல்லாமே வந்து பரதநாட்டியம் கற்றுக்குறீங்களா? எல்லாரும் பரதநாட்டியம் அப்படியா? சூப்பராக அழகாக ஆடினீங்க, மேக்கப்லாம் அழகாக போட்டு ஆடை அலங்காரங்கள்லாம் பண்ணி அழகாக ப்ரெசென்ட் பண்ணீங்க, சூப்பராக இருந்தது. ஓகே, மிக மிக அழகாக இருந்தது. ஓகே, இன்னொரு முறை எங்களுக்கு கைத்தட்டிடுங்க. எங்கள் மழலையரின் மேடை நடனம் தங்கள் மனம் கவர்ந்த பாடல்களுடன் தொடங்கும். மொட்டு அடியெடுத்து சிட்டுக்கள் ஆடினால் ஐயமின்றி நம் இதழ்களில் புன்னகை வளரும். வாங்க சின்னஞ்சிறு சிட்டுகள், ஒரு அழகான நடனத்தை ஆடுங்கள். கரெக்டா தெரியும்ல உனக்கு? அதாவது டும் டப்பு டப்பு டுப்பு டும் இந்த ஸ்டெப்புக்கு எல்லாரும் வலது கால தூக்கிடுங்க. நெக்ஸ்ட் சப்பு சுப்பு ஜும் ஜும்க்கு சப்பு சுப்பு ஜும் அந்த ஸ்டெப்புக்கு அட் a டைம்ல எல்லாரும் ரெண்டு காலையும் தூக்கிடுங்க. ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்கி சொல்லி கேட்டேன். அவ சிரிச்சா சிரிப்புல நூல் பேசிட்டு போயிட்டான். அவன் பார்த்த பார்வையில பச்சை தண்ணி பத்திக்கிருக்கு. அவ சிரிச்சா சிரிப்புல நூறு பேசிட்டு போயிட்டான். பாட்டுனா சும்மா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுருன்னு அப்படியே கரண்ட் பாயணும், அது பாட்டு. மியூசிக் பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. அவுத்து விடும் பாட்டுல பல விசிறு சத்தம் நாட்டுல, அவுத்து விடும் பாட்டுல விசிறு சத்தம் நாட்டுல, புரியாத ராகமெல்லாம் தேவையில்லை. அட கேளு கேளு எதுக்கான பாட்டு, நேரா நெஞ்சுக்குள்ள சேரும் பாட்டு. அட டிஸ்கோ வந்தாலும் கிஸ்கோ வந்தாலும் போரம் போகாது இந்த பாட்டு.
நான் சொன்ன உங்க ஏரியாவா? இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா. அப்படி போட 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 அசதி போட கண்ணாலே, இப்படி போட 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 கையாலே. உன்னோட ஒரு கதை ஒரு மூட்டை ஏறிக்கிற உன்னோட கண்ணபதி கண்ணாமூட்டி ஆடவர இந்த நட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, இந்த நட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாக்குறேன். டீல ஹலோ ஹலோ. ஏய், என்னடா பண்ணீங்க? அம்மானுடைய மடியில் வந்து தவழ்ந்து விளையாட வேண்டிய வயசில் மேடையில் வந்து எல்லாம் தாவி குச்சி விளையாடுறீங்கடா. சூப்பராக பண்ணாங்கல்ல, ரொம்ப அழகாக இருந்தது. இன்னொரு முறை கைத்தட்டல் கொடுத்துடலாம் அவங்களுக்கு. சிலக்கட்டிங்களா வாங்க எல்லாம் ஒன்றா வாங்க, ஒரு ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம். ஒரே ஒரு போட்டோ. சரிங்களா? சிலங்களை எப்படி வந்துருங்க இந்த பக்கம். எந்த பறவை எனக்கு பார்க்கணும்னு ஆசை? எனக்கு பல நாளா மயில் தான் பார்க்கணும்னு ஆசை. ஏன்னா அது மிகவும் அழகா இருக்கும். அப்படியா? ஆனா மயிலுக்கே அழகு தருவது யார் தெரியுமா? நம் மயில் வாகனர் முருகன் தான். சரியா சொன்ன. இப்பொழுது முருகனை பற்றி பாடல்களுக்கு நடனம் ஆட வராங்க மண்ணின் மணிகள் குழு. உங்கள் கைத்தட்டலுடன் அவர்களை வரவேற்புற வாங்க. யாருங்க கோரியோகிராஃப் யார் பண்ணியிருக்காங்க? சௌமியாங்க அந்த பக்கம் இருக்காங்க. அந்த பக்கம் இருக்காங்களா? வணக்கம் போட்டாங்களா? ஆமாம் அவங்க தான். தேங்க்யூ. அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா, என்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட உயிர் மெல்ல ஏங்குதே குமரா, உன்னை காணும் ஆசை தான் குறைவா, கண்ணோடு ஒளி இல்லை வழி காட்டவா, என் மூச்சும் எனதில்லை உனக்காக தேவா, விரைவாய் வருவாய் அழகா, விளையாட ஓடிவா முருகா. சேவல் கோடி பறக்குதடா, சேர்ந்து இடி இடிக்குதடா, வேலும் படி ஏறுதடா வெள்ளையா, தாக்க தாக்க தாக்குமடா, நோக்க நோக்க தாக்குமடா, பார்க்க பார்க்க பருப்புமடா முருகையா.
செல்லங்களா செம்மையாக பண்ணீங்கம்மா. ரொம்ப அற்புதமாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. பெரிய டீம் போல இது. ரொம்ப அழகாக பண்ணீங்க. இன்னொரு முறை கைத்தட்டிடுங்க. சிறப்புடா, சிறப்பு. இன்னைக்கு வந்து முருகர் நாள் நினைக்கிறேன். நிறைய முருகர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. முருகா சரி வாங்க. சிறப்பாக பண்ணீங்க. ஃபோட்டோ எடுத்துட்டீங்களா? சரி சரி. அப்போ நில்லுங்க. கொடுக்கணுமா? கையில் கொடுக்கணுங்களா? ஓகே. அடுத்த கலை நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன் ஒரு சின்ன அறிவிப்பு. முளைப்பாரி செஞ்சவங்க கொஞ்சம் முன்மேசையிலிருந்து முளைப்பாரி எடுத்துட்டு கொஞ்சம் பின்பக்கம் மேடைக்கு வரமாறு அழைக்கிறோம். அதே போல் அடுத்ததாக கொஞ்சம் ஓவிய போட்டிக்கும் கட்டுரை போட்டிக்கான பரிசுகளை நம்ம வந்து தரப்போகிறோம். அதனால் அந்த குழந்தைங்களையும் கொஞ்சம் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவது இல்லையாம் என்று பாடினார் நம் மகாகவி பாரதியார். அடுத்ததாக திருமதி லாவண்யா அவர்களின் குழுவில் இருந்து பாரதியாரின் பாடல்களை பாட வராங்க ஃப்ரெட்ரிக் தமிழ் பசங்க. Yeah, make a start. I'll say mine. Okay, you were starting. Wait, don't we have karaoke? பனிமலையின் மீதுலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் வீடுவோம். பனிமலையின் மீதுலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் வீடுவோம். பள்ளித்தனம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளித்தனம் அனைத்தும் கோயில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் வீடுவோம். முத்து குளிப்பதோரு தென்கடலிலே, முத்து குளிப்பதோரு தென்கடலிலே, மொய்த்து வணிகர் பல நாட்டினர் வந்து, முத்து குளிப்பதோரு தென்கடலிலே, மொய்த்து வணிகர் பல நாட்டினர் வந்து, நத்தினமாக்கினியே பொருள் கொணந்து, நத்தினமாக்கினியே பொருள் கொணந்து, நம்மருள் வேண்டுவது கையிலே, முத்து குளிப்பதோடு தென்கடலிலே. வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் வீடுவோம். பள்ளித்தனம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளித்தனம் அனைத்தும் கோயில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம்,
ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆளிகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் ஆளிகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் ஓய்தல் செய்யோம் தலை சாய்தல் செய்யோம் ஓய்தல் செய்யோம் தலை சாய்தல் செய்யோம் உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம் உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம் பனிமலையின் மீதுலாகுவோம் அடிமேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளித்தனம் அனைத்தும் கோயில் செய்வோம் பள்ளித்தனம் அனைத்தும் கோயில் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் நாங்கள் தோள் கொட்டுவோம் நாங்கள் தோள் கொட்டுவோம் நாங்கள் தோள் கொட்டுவோம். நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானோ பல தோற்ற மயக்கங்களோ சொப்பனம் தானோ பல தோற்ற மயக்கங்களோ கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்களெல்லாம் அற்பமாயைகளோ உம்முள்ளான பொருள் இல்லையோ அற்பமாயைகளோ உம்முள்ளான பொருள் இல்லையோ போனதெல்லாம் கனவினை போல் குறைந்தே போனதால் நானும் ஓர் கனவோ இந்த ஞாலமும் பொய்தானோ நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்களெல்லாம் சோப்பனம் தானோ பல தோற்ற மயக்கங்களோ சோப்பனம் தானோ பல தோற்ற மயக்கங்களோ காண்பதெல்லாம்
மறையும் என்றார் மறைந்ததெல்லாம் காண்போம் என்றோ நானும் ஓர் கனவோ இந்த ஞானமும் பொய்தானோ நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் நாம் சொப்பனம் தானோ பல தோற்ற மயக்கங்களோ சொப்பனம் தானோ பல தோற்ற மயக்கங்களோ கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்கள் நாம் அற்பமாயைகளோ உம்முள் ஆண்ட பொருள் இல்லையோ அற்பமாயைகளோ உம்முள் ஆண்ட பொருள் இல்லையோ கவிதை கொண்டு சேரது தந்தங்கள் பரிசளிப்போ சிங்கமராட்டியத்தம் கவிதை கொண்டு சேரது தந்தங்கள் பரிசளிப்போ பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். ஓடி வரும் நீர்மிகையார் மையத்து நாடுகளில் பயிர் செய்யுவோம். வண்ணகில் ஓடி வரும் நீர்மிகையார் மையத்து நாடுகளில் பயிர் செய்யுவோம். சேரன் நாடிடம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கில் பாடிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம்.
சித்திரை விழா என்றாலே முளைப்பாரி இல்லாத சித்திரை விழா ஒன்றுமில்லை. அடுத்து முளைப்பாரி நிகழ்வில் பங்கேற்ற நமது உறவுகள், தமிழ் உறவுகள் இருக்கிறார்கள். ஜஸ்மினுடைய தாயார் நித்யா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து பிரஜ்வீஸ் நபீஸுடைய தாயார் ஸ்ரீமதி அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்கள்தான் இந்த முறை முளைப்பாரி போட்டி என்று சொல்வது அந்த நிகழ்வில் கலந்து நமக்கு சிறப்பு செய்திருக்கிறார்கள். ஆகவே அந்த முளைப்பாரியோடு அவர்களை உங்களுடைய கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஸ்ரீமதி மற்றும் நித்யா இவர்கள் திட்டமிட்டபடி தமிழ்ச்சங்கத்தினுடைய வேண்டுகோளுக்கு இணைப்ப மிக அழகாக அவங்க முளைப்பாரி போட்டு நமக்காக கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதனால மிக்க மிக்க நன்றி அவர்களுக்கு. அடுத்து முளைப்பாரி முடிந்தது. அந்த படம் எடுத்துருங்க. இந்த கையில வாங்கணும். இந்த கையில நன்றி நன்றி. இந்த இதெல்லாம் நீங்களே பண்ணீங்களாமா? இதெல்லாம் என்னது? இது என்ன விதைகள் இதெல்லாம் தெரியுமா? நவதானியங்களா? இந்தாங்க ஒரு மணித்துளி என்ன எப்படி பண்ணீங்க என்னன்னு சொல்லிருங்க. அவங்களுக்கு ஆர்வமா அடுத்த முறை 3 பேர் இல்ல 30 பேர் வரணும். இல்ல நானும் வீட்டுல போட்டு பாக்குறேன். ஒரு இது வர மாதிரி இல்ல. குட்டி பசங்க எல்லாம் போடுறாங்க, வந்துருது எப்படின்னு தெரியல. ஆமா, இது ரெண்டுமே வந்து நவதானியத்துல செஞ்சதுங்க. ஸோ அதுதான் மோஸ்ட்லி வெயில் அவ்வளோவா காமிக்க கூடாது. வீட்லயே வச்சு நம்ம அந்த தண்ணி பசங்க தான் தண்ணி தெளிச்சு அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. சிறப்பா பண்ணிருக்காங்க பசங்க. இது வந்து நீங்க பசங்களுக்கே சொல்லி அவங்களே கையார பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஒரு முறை அவங்களுக்கு கைத்தட்டிடலாங்க, உற்சாகப்படுத்துவோம். இது 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 வந்து நீங்க பண்ணதுங்களா? இது என்னதுங்க? இது கம்பு. ஓகே, கம்புங்களா? இது முழுக்க கம்பு தான். முழுக்க கம்பு, எல்லாமே ஒரே மாதிரி. ரொம்ப சிறப்பா இருக்கு. ஓகே. இது எவ்வளவு நாள் ஆகும் இது பண்றதுக்கு? இது வந்து 10 நாள் ஆச்சு. 10 நாள். ஓகே. 10 நாள் ஆச்சு. இது உள்ள இருக்க அந்த குச்சி வச்சு களிமண் செம்மண் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த செட்டப் பண்றதுக்கு ஒரு 3 hours ஆச்சு. சிறப்புங்க. இதெல்லாம் ஒரு கலை. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல இப்ப பாரம்பரியமா இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க இது பண்றதெல்லாம் வந்து நல்ல விஷயம். இவங்களுக்கும் ஒரு முறை கைத்தட்டல் கொடுத்துடலாமே. சிறப்பா பண்ணிருக்காங்க. நன்றிங்க. நன்றி. குழந்தைகளுக்கென்று கட்டுரை போட்டியும் ஓவிய போட்டியும் நடந்தது. அந்த ஓவிய போட்டியில் 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பங்கேற்றார்கள். கட்டுரை போட்டியிலையும் நிறைய பேர் அழகாக பங்கேற்று அதனுடைய முடிவை வெளியிடுவதற்காக கட்டுரை போட்டியின் நடுவர்கள் 2 அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். முதலில் அறிவுப்பணி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நடுவராக இருந்து கட்டுரை போட்டியில் நமக்கு உதவி செய்தவர். அடுத்து இலக்கியம் என்றாலே வேல்முருகன் பெரியசாமி அவர்களையும் நடுவராக இருந்து நமக்கு உதவி இருக்கின்றார். அறிவுப்பொன்னி மற்றும் வேல்முருகன் பெரியசாமி 2 மேடைக்கு அழைக்கின்றோம் அவர்களை சிறப்பு செய்வதற்காக. வாங்க. வேல்முருகன் பெரியசாமி இருக்கீங்களா? அறிவுப்பணி அவர்களுக்கு பரிசு வழங்க தமிழ்ச்சங்கத்தினுடைய இயக்குனர் பிரகாஷ் மாதேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பொருளாளர் அன்னபூர்ணி சுரேஷ் அவர்கள் தான் நம்ம தமிழ்ச்சங்கத்தினுடைய இணை பொருளாளர். மிக்க நன்றி. கட்டுரை போட்டியில் இது வந்து முதல் பரிசு, 2 இரண்டாம் முதல் பரிசு ஏகன் விகே
கட்டுரை போட்டி இரண்டாவது பரிசு பாலசுப்ரமணியம் மற்றும் ராஜேஷ் அவர்கள் இருவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இரண்டாவது பரிசு பாலசுப்ரமணியம் மற்றும் ராஜேஷ். இல்ல, இரண்டாவது பரிசு தான் முதல்ல நான் சொன்னேன். பாலசுப்ரமணியம் மற்றும் ராஜேஷ். இல்ல இல்ல ரஜீஷ், ரைட்? தமிழ்ல எழுதிருந்தீங்களாக்கா? எல்லாம் தெளிவா தெரிஞ்சிருக்கும். பாலசுப்ரமணியம் இரண்டாவது பரிசு, பாலசுப்ரமணியம் மற்றும் பிரஜீஷ். இது வந்து புல் பேருங்க, பிரஜீஷ் பாலசுப்ரமணியம், ஆதியா பெரும்பாரா. அடுத்து பிரஜீஷ் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு அவங்க நடுவர் அறிவிப்பணி அவர்கள் பரிசு வழங்குகின்றார். தொடர்ந்து ஆதித்யா பெரும்பாலா அவர்களுக்கு அடுத்த பரிசு. ஆதியா இல்ல, முதல் பரிசு இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஆதியா பெரும்பாலா இருக்காங்களா? இரண்டாம் பரிசுங்க, ஒரு முதல் பரிசு. அதுதான் வந்து இல்லைனாக்க முதல் பரிசு கட்டுரை போட்டியில் முதல் பரிசு பெறுபவர் ஏகன் VK அவர்களை முதல் பரிசு. பரிசு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் மிக்க நன்றி. அவர்களுக்கு உதவிய பெற்றோர்களுக்கும். கட்டுரை போட்டியில் 2 பிரிவுகளாக இருந்தன. முதல் பிரிவு முடிந்தது. இரண்டாவது பிரிவில் யாஷிகா ராஜேஷ் என்பவர் வெற்றி பெற்றிருக்கின்றார். அவரையும் உங்களுடைய கரவொலியோடு அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். யாஷிகா ராஜேஷ், உங்களுடைய கரவொலியுடன் அன்பு பரிசு தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக யாஷிகா ராஜேஷ், இரண்டாவது பிரிவு. மிக்க நன்றி. ரொம்ப நல்லா எழுதியிருந்தீங்க, நல்ல கருத்துக்கள். இது வந்து இந்த ஒவ்வொரு முயற்சியும் உங்களோட திறமையையும் வளர்க்கும், அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். ஒரு நல்ல படிக்கட்டாக நீங்கள் நினச்சிக்கணும். எழுத்து பிழைகளை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம், மற்றபடி கருத்துக்கள் ரொம்ப நல்லா எழுதியிருந்தீங்க. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். மிக்க நன்றி. அடுத்து தென்றல் முல்லை, நமது தமிழ்ச்சங்கத்தின் ஒவ்வொரு விழாவுக்கு முன்பும் தென்றல் முல்லை குழுவில் இளையோர்கள் பலரும் பணியாற்றுகிறார்கள் தொண்டர்களாக. அந்த குழுவின் சார்பாக தென்றல் முல்லையின் ஆசிரியர், முதன்மை ஆசிரியர் முனைவர் பாலமுருகன் குப்புசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பாலமுருகன் குப்புசாமி இந்த தொடர்ந்து தென்றல் முல்லை குழுவில் துணை ஆசிரியர்களாக, இணை ஆசிரியர்களாக பொறுப்பேற்றிருக்கும் அனைவரையும் மேடைக்கு அழைக்கின்றோம். விஜயா சிவபிரகாசம் வருகை, வாங்க. இளவர்கள் இருக்கிறார்களா? அனைத்து குழுவில் பணியாற்றிருக்கும் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த இதழை, தென்றல் முல்லை இதழை பெற்றுக்கொள்வதற்காக வட அமெரிக்க தமிழ்ச்சங்கம் தலைவின் மேனாள் தலைவர்கள் சிலர் இங்கே வந்திருக்கிறார்கள். முதலாக முனைவர் முத்துவேல் செல்லையா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து சுந்தர் குப்புசாமி, வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் மேனாள் தலைவர். அடுத்து அருள் ரஞ்சிதன் ஐயாவையும் மேடைக்கு அழைக்கின்றோம். அருள் ரஞ்சிதன். மற்றபடி ஏன்னா இருட்டில் வேற யார் உட்காந்துருக்காங்கன்னு தெரியல. தமிழ்ச்சங்கத்தின் மேலாள் தலைவர் ராஜாராம் வந்திருந்தாரு, ஜான் பெனடிக்ட் வந்திருந்தாரு. இருந்தாக்க வெளியில இருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த தென்றல் முல்லை இதழை பெற்றுக்கொள்வதற்காக ஐயா வாங்க. வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் மேனாள் தலைவர் முனைவர் முத்துவேல் செல்லையா. தொடர்ந்து சுந்தர் குப்புசாமி, வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் மேனாள் தலைவர். எழில் வடிவன், தமிழ்ச்சங்கத்தின்
இயக்குனர். தொடர்ந்து நடவு பத்திரிகை முதலாக நம் பகுதியில் கொண்டுட்டு வந்து வெளியிட்டவர். அடுத்து முருகவேல் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மற்ற தமிழ்ச்சங்கத்தில் மேனாள் தலைவர்கள் உள்ளேயோ வெளியோ இருந்தால் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இருட்டா இருக்கிறதுனால தெரியல. மருத்துவர் சித்தானந்தம் ஐயா இங்க இருக்கிறதாக அறிகின்றேன். ஐயா வாங்க. நான் சொன்ன கொஞ்சம் வெளிச்சம் இருந்ததுன்னா எல்லாத்தையும் நானே சொல்லிடுவேன். இப்ப மருத்துவர் சித்தானந்தம் ஐயா அவர்கள் தற்போது தென்றல் முல்லை இதழின் ஆசிரியர் எப்படி இளவல்களையும் தன் வயப்படுத்தி அவர்களையும் கட்டுரை எழுதுவதற்காக ஊக்குவித்து வருகிறார் என்பதையும் அவர் சற்று சொல்லுவார். தென்றல் முல்லை இதழ் கடந்த 4 நூற்றாண்டுக்கு மேலாக இந்த பெயரில் வந்து கொண்டிருக்கின்றது. அதனால இந்த இதழின் முதன்மை ஆசிரியர் முனைவர் பாலமுருகன் குப்புசாமி அவர்களை இப்போது உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். நன்றி. அன்னை தமிழுக்கும் அவையோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் முதல்ல சித்திரை திருநாள் வாழ்த்துகள். தென்றல் முல்லை இதழ் கடந்த 3 வருடமாக புது பொலிவோடு நிறைய பல்சுவை இதழாக வந்துட்டு இருக்கு. இந்த இதழில் பார்த்தீங்கன்னா வாசகர் குரல், ஒவ்வொரு இதழுக்கும் அவங்களோட அந்த அத்தனை 48 பக்கங்களையும் படித்து தன்னோட கருத்துக்களை சொல்கிற மாதிரி ஒரு பகுதி தான் வாசகர் குரல். அதை இந்த முறை வந்து பிரியதர்ஷினி குமார் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் சுட்டிகளின் பக்கம்ங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்ற பக்கம். அதில் குழந்தைகள் நிறைய தங்களோட பதிவுகளை இட்டிருக்காங்க. அமெரிக்காவின் வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் அப்படிங்கிறத செல்வி இணையா எழுதியிருக்காங்க. சொல் விளையாட்டு இலக்கியா எழுதியிருக்காங்க. வெளிச்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொடர் இருக்குது. அதில் நம்மளோட வட்டாரத்தில் இருக்கிற இசை கலைஞர்களையும் மரபு இசை கருவிகளை பற்றியும் ஒரு அங்கீகரிப்பாக அந்த தொடர் இருக்குது. அதில் இந்த முறை இனியா எழில் வடிவனும் அபிநயாவும் சேர்ந்து அதை பண்ணியிருக்காங்க. கவினும் அம்மாவும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பகுதி இருக்குது. அது வந்து நம்மளோட உணவு முறைகள் வந்து எப்படி மருத்துவ முறைகளாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பகுதி. அது உணவே மருந்து அப்படிங்கிறத ஒரு குழந்தை அதனோட அம்மாவோட சேர்ந்து எழுதியிருக்கு. அது கவினும் அம்மாவும். அப்புறம் ஒவ்வொரு முறையும் திருக்குறளோடு சேர்ந்து ஒரு கதை மாதிரி தியா கமலபாரதி எழுதிட்டு வராங்க. அது இந்த முறையும் இருக்குது. ஈரான் இஸ்ரேல் போரை பற்றி தன்னோட கருத்தை செல்வன் விநாயக் எழுதியிருக்காரு. அப்புறம் குழந்தைகளோட ஓவியங்கள் இருக்குது. மான்சி சந்திரசேகரன் அவர்களோட அறிவோம் தெரிவோம் இருக்குது. பாரதியார் தமிழ் பள்ளியோட பொங்கல் கொண்டாட்டம் திருமதி சத்யா எழுதியிருக்காங்க. மேரிலாந்து தமிழ் கல்விக் கழகத்தோட கலை மற்றும் இலக்கிய போட்டிகளை திருமதி சரண்யா குழுவினர் எழுதியிருக்காங்க. அப்புறம் கவிதைகள் இருக்குது. பெண்மை பெருமை பகுதின்னு ஒன்று இருக்குது. அதில் திருமதி ரஹிமா அலாவுதீன் எழுதியிருக்காங்க. அப்புறம் வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்கத்தோட சங்க இலக்கிய சொற்பொழிவுகளை பற்றியும், வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்கத்தோட பிக்கல் பால் போட்டியை பற்றியும், அதுக்கப்புறம் ஃப்ரெட்ரிக் தமிழ் பள்ளியோட பொங்கல் விழா பற்றியும் கட்டுரைகளும் கவிதைகள் எல்லாமே இருக்குது. தொடர்ந்து படிங்க. உங்களோட தென்றல் முல்லையோட ஒரு முக்கிய அம்சமே வந்து புதிய எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்துறதும் அவர்களோட படைப்புகளை அங்கீகரிக்கிறதும் தான். அதனால் உங்களோட குழந்தைகளோட படைப்புகளையும் எங்களுக்கு அனுப்புங்க, உங்களோட படைப்புகளையும் அனுப்புங்க. தொடர்ந்து ஆதரவு தரும் விளம்பரதாரர்களுக்கும் தமிழ்ச்சங்க செயற்குழு உறுப்பினர்களுக்கும் நன்றி, வணக்கம். இதை படிங்க அதை படிங்கன்னு சொல்லிட்டாரு. எங்கே போய் படிக்கிறதுன்னு தலை சொரிஞ்சிட்டு இருக்க வேணாம். எல்லா இதழ்களுமே இது குறிப்பிட்ட ஒரு 10, 8 அல்லது 15 இதழ்கள் மட்டும்தான் நம்ம வழக்கமாக போடுறது, செலவு மனதில் வைத்து. ஆனால் நமது இணையதளத்தில் www.washingtonthamilsangam.org இணையதளத்தில் போனீங்களா ரொம்ப அழகாக எல்லாமே PDF வடிவில் இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க உட்காந்து குழந்தைகளோட அவங்க படங்கள் அவங்களுடைய கதைகள் எல்லாமே பார்க்கலாம். அதனால் இணைய வடிவில் இணையத்தில் PDF வடிவில் எல்லா இதழ்களும் போட்டிருக்காங்க. அதனால அங்க போய் பார்க்கணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அங்க போனீங்களா இன்னும் நிறைய நம்ம படங்கள் எல்லாம் இருக்கு. அதனால உங்களுக்கு எங்க இருக்குன்னு சொல்லுங்கிறதுக்காக. அதே போல் இந்த முறை என்ன பண்ணியிருக்கோன்னா, இளம் எழுத்தாளர்களின் கலந்துரையாடல் அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து சென்ற வாரம் சனிக்கிழமை நடத்தணும். நம்ம தமிழ்ச்சங்கத்தோட சார்பாக எல்லா குழந்தைகளும் தென்றல் முல்லையில் தொடர்ந்து எழுதிட்டு வர எல்லா குழந்தைகளும் அவங்களோட படைப்புகளை பற்றி ரொம்ப அருமையாக பேசினாங்க. அந்த யூடியூப் செயலியை கூட உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் பகிர போகிறோம். இந்த புத்தகத்தோட QR செயலியும் உங்களுக்கு பகிரப்படும். எல்லா உறுப்பினர்களுக்கும் அது வருங்க. அதனால் தொடர்ந்து எழுதுங்க. அதே போல் இந்த இதழோட இளம் எழுத்தாளர்களின் கலந்துரையாடல் நிகழ்வு வந்து ஜூன் மாதத்தில் நடக்குது. அதுக்கான ஜூம் இணைய வழி கூட்டத்தோட அந்த விவரங்களும் உங்களுக்கு பகிரப்படும்.
கலந்துக்குங்க, குழந்தைகளை ஊக்கப்படுத்துங்க. தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போகிறதுக்கு நம்ம முயற்சிகள் செய்வோம். நன்றிங்க, வணக்கம். வணக்கம். என் பேர் முத்துவேல் செல்லையா. ஒரு சின்ன உங்களுக்கு தெரியாத செய்தி ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நம்ம வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்கத்தில் வெளியாகிற அந்த தென்றல் பத்திரிக்கை, முதல்ல தென்றல்னு இருந்துச்சு, அப்புறம் முல்லைன்னு கொஞ்சம் தனியாக பிரிஞ்சு போச்சு, அப்புறம் தென்றல் முல்லைன்னு சேர்த்து வந்துச்சு. இந்த பத்திரிக்கை தமிழ்ச்சங்கத்தில் வெளியிடுற பத்திரிக்கை அமெரிக்காவில் வேறு எந்த தமிழ்ச்சங்கத்திலையும் இவ்வளவு நாளாக வெளிவந்தது கிடையாது. 1980கள்லேருந்து இப்போ எவ்வளோ கிட்டத்தட்ட 45 வருஷமாக, 46 வருஷமாக, 47 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்ச்சங்கத்திலேருந்து ஒரு ஆசிரியர் குழு சிரத்தை எடுத்து அதுக்கு தேவையான விளம்பரங்களை வாங்கி கதைகளையும் கட்டுரைகளையும் எழுத சொல்லி பிள்ளைகளுடைய தமிழ் ஆர்வத்தையும் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ தயவு செய்து உங்கள் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா பெரியவங்களும் எழுதலாம். இந்த பத்திரிகையை தொடர்ந்து விடாமல் நடத்திட்டு இருக்கணும். எல்லாம் இன்டர்நெட்டில் வந்த காலம் போய் நம்ம திரும்பி இதை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு பெருமை, வரலாற்று சிறப்பு மிக்க பெருமை. நியூயார்க் தமிழ்ச்சங்கம், சிகாகோ தமிழ்ச்சங்கம் அதெல்லாம் நம்மளை விட கொஞ்சம் மூத்த தமிழ்ச்சங்கம்னு சொல்கிறாங்க. ஆனால் இது நம்ம தமிழ்ச்சங்கம் மாதிரி தொடர்ந்து இந்த பத்திரிகையை யாரும் நடத்திட்டு வரல. ஸோ தயவு செய்து உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னு சொன்னால் இது படிங்க. பிள்ளைங்களை ஏதாவது ஒரு எழுத சொல்லுங்கள், அவங்களுக்கு தெரிஞ்ச தமிழில் எழுத சொல்லுங்கள். திறமையான ஆசிரியர் குழு தொடர்ந்து பணியாற்றி வர்றாங்க. அவங்களுக்கு இந்த ஒரு விதத்தில் தான் நீங்கள் அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிக்க முடியும். தொடர்ந்து இதை ஆதரிங்க. நன்றி, வணக்கம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஒரே ஒரு கருத்தை இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இளம் ஆசிரியர்கள் இத்தனை பேரை ஒருங்கிணைத்து இந்த அருமையான படைப்பை வழங்கியிருக்கும் ஆசிரியர் பாலா அவர்களுக்கு நமது நன்றிகள். இந்த பணி தொடர்ந்து சிறப்பாக நடக்கட்டும். நன்றி. நன்றிங்கண்ணா. இது தமிழ் பள்ளியை பற்றி சொல்ல போகிறேன். அதாவது 1988 நான் தமிழ்ச்சங்க தலைவராக இருக்கக்குள்ள அவங்க நாமக்கல் கவிஞருடைய மகள் சரஸ்வதி ரங்கநாதன் அவங்க வீட்டில் தான் முதல் இந்த தமிழ் பள்ளியை ஆரம்பித்தோம். அப்போ ஒரு 5-10 பேர் வருவாங்க ஒரு தடவை. அந்த அளவில் ஆரம்பித்து இப்போ தமிழ்ச்சங்கம் இவ்வளோ அளவுக்கு வளர்ந்துருக்கிறத பற்றி நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். அடுத்து இப்போ தமிழ்ச்சங்கத்தை 1988 அளவில் ஃபெட்னா, இந்த ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ்ச்சங்கம் வாஷிங்டன்ற ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ்ச்சங்கம் ஆஃப் நார்த் அமெரிக்கா என்ற தொடர்பை தொடங்கி இந்த அளவிற்கு வளர்ந்து வருவதை பற்றி ரொம்ப பெருமைப்படுகிறேன். வணக்கம். நன்றிங்கண்ணா. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த முன் அட்டைப்படம் இருக்கு இல்லையா, அது கூட ஒரு குழந்தையோட ஓவியம் தான். 3 வருடமாக அந்த நிகழ்வுக்கு ஏற்ற மாதிரி அந்த கருவை கொடுத்துருவோம். அதுக்கேற்ற மாதிரி குழந்தைகள் அவங்களோட ஓவியங்களோட அந்த படைப்புகளை அனுப்புவாங்க. அதிலிருந்து சிறந்த படைப்பை முன் அட்டைப்படமாக தேர்ந்தெடுப்பாங்க. இந்த முறை அந்த ஓவியத்தை வரைந்தது செல்வி ஜெசிகா லியோ ஆரோக்கியராஜ். அந்த படம் பார்த்துருக்கீங்க? ஆமாம், மதுரையில் இது சித்திரை விழாங்கிறதுனால மதுரை கல்லழகரை வரைஞ்சிருக்காங்க. அந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் அந்த காணொலியில் கூட. தொடர்ந்து உங்களோட படைப்புகள் அனுப்புங்க. உங்கள் ஆதரவிற்கு நன்றி. அதுக்கப்புறம் இந்த தென்றல் முல்லையோட வெற்றியை தொடர்ந்து, இதழின் வெளியீட்டை தொடர்ந்து இன்னொரு சிறப்பான செய்தியுங்க. போன சித்திரை திருவிழாவில் தான் நாங்கள் நடவு அப்படிங்கிற ஒரு அமைப்போட அறிமுகத்தை உங்கள் எல்லாருக்கும் தந்தோம். வட அமெரிக்க தமிழ் எழுத்தாளர் அமைப்பு. அந்த அமைப்பு உலகளாவிய அளவில் எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்து நிறைய படைப்புகளையும் நிறைய எழுத்தாளர்களையும் உருவாக்கியிருக்கு. அந்த நடவு அமைப்போட முதல் இதழையும் நாங்கள் இப்போது வெளியிட போகிறோம் இந்த நம்மளோட வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்கத்தில். மற்ற இடங்கள்லாம் வெளியீடு நடந்தது இப்போ சமீபத்தில். இப்போ நம்மளோட வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்கத்தில் அந்த வெளியீட்டை உங்கள் முன்னாடி செய்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அதை அதனோட இதழோட பிரதியை நண்பர்கள் அனைவரும் வாங்கிப்பாங்க. அதனோட மேலும் பல விவரங்களை அதனோட நிறுவனர்
முருகவேலு வைத்தியநாதன் அவர்கள் இப்பொழுது உங்ககிட்ட சொல்லுவார். நன்றி. இது கொடுங்க எல்லாருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நன்றி பாலா அவர்களுக்கு. அவர் தான் வந்து இந்த வாய்ப்பை வந்து தமிழ் சங்கத்தோட பேசி வாங்கி கொடுத்தாரு. அவர் சொன்ன மாதிரி கடந்த வருஷம் வந்து நாங்கள் நடவு எழுத்தாளர் அமைப்புன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். அது வந்து வட அமெரிக்க எழுத்தாளர்கள் அமைப்பு அது. ஸோ இது வந்து பேருக்காக வந்து ஒரு வட அமெரிக்க அமைப்பு அப்படின்னு இல்லாமல் இந்த அமைப்பில் வந்து அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ, அது மட்டும் இல்லாமல் மற்ற தென் அமெரிக்க நாடுகள், அப்புறம் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எழுத்தாளர்களும் இங்கே இருக்காங்க. நானும் வந்து இந்த தென்றல் முல்லை இதழில் வந்து ஒரு கடந்த 3 வருஷமாக ஆசிரியர் குழுவில் இருந்து வேலை பண்ணேன். இப்போ இந்த ஐயா பேசும்போது சொன்னார் இல்லையா, 45 வருஷமாக வந்து இந்த தென்றல் முல்லை வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம், நிறைய எழுத்தாளர்களை உருவாக்கி இருக்கோன்னு சொல்லியிருக்காரு. இந்த தென்றல் முல்லையில் எழுதின அந்த ஒரு அனுபவம், அது இல்லாமல் நான் வந்து வெளியில் வந்து ஒரு பத்திரிகையாளனாக கூட நான் எழுதுவேன், தினமலர், ஆனந்த விகடன், அதெல்லாம். ஸோ இந்த அனுபவங்கள்லாம் சேர்த்து இப்போ நம்ம இந்த எழுத்தை வந்து அடுத்த இதுக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்து இந்த அமைப்பு வந்து ஒரு முறையாக பதிவு செய்யப்பட்டு உருவாக்கியிருக்கோம். சென்ற வாரம் இளம் எழுத்தாளர்கள் வந்து இங்கே அந்த யூடியூப்பில் வந்து பேசுனாங்க இல்லையா. ஸோ இங்கே நீங்கள் வந்து இப்போ இதில் எழுதுறீங்க தென்றல் முல்லையில், அது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறது? உங்களோட எழுத்து வந்து இந்த வாஷிங்டன் வட்டார தமிழ் சங்கம் இந்த இடத்துக்குள்ள மட்டும் இல்லாமல் இதில் எழுதுகிற எழுத்தாளர்கள் வந்து எங்கள் இதில் வந்து இப்போ எழுதுனாக்க இந்த நடவு மலர் வந்து மேக்சிமம் எல்லா நாடுகளுக்குமே வந்து போகுதுன்னா ஜஸ்ட்டு பிடிஎஃப் காப்பி மட்டும் இல்லை, நாங்கள் இதை வந்து பிரிண்ட் பண்ணி இதை வந்து எல்லா நாடுகளுக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். அது நிறைய நாடுகளில் அவங்க வந்து வெளியிட்டுட்டாங்க. இந்த நிகழ்ச்சி இந்த நாளுக்காக இங்கே காத்துக்கிட்டு இருந்தோம். அதனால தான் வந்து, ஏன்னா இது இங்கேருந்து இது தென்றல் முல்லையோட ஒரு பை ப்ராடக்ட் தான் வந்து நடவுன்னு கூட நீங்கள் சொல்லலாம். அந்த அளவுக்கு இதில் வந்து வாஷிங்டன் வட்டார தமிழ் சங்கமும் தென்றல் முல்லையில் இருக்கிறவங்களும் வந்து உதவி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து இப்போ பாலா அவர்கள் வந்து எல்லாருக்கும் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கொடுத்துட்டீங்களா? நன்றி. இப்போ படிக்கிறதுக்கு இணைய வழியாக ஊடகங்கள் வழியாக நிறைய இருந்தாலும் நூல் வடிவில் கொண்டுட்டு வர்றது எவ்வளோ கடினம் என்பது தென்றல் முல்லை குழுவினருக்கு தெரியும். ஒரு நூலை அமைத்து வடிவமைத்து அதுக்கு ஆகிற செலவெல்லாம் வந்து நன்கொடையாளர்கள் வழியாக வாங்கி செய்வதற்கு அந்த விதத்தில் வந்து முருகவேலு அவர்களுக்கு நன்றி. ஏன்னா அவர் தொடர்ந்து இந்த முயற்சி எடுத்து இப்போ நடவு இதில் இங்கே வந்து வெளியிட்டிருக்கார். இது தொடர்ந்து வரணும், ஆதரவு வேணும். அதான் இது இந்த நடவு இதில் வந்து இணைய வழியாக பார்க்க முடியுமா? என்ன இணையதளத்தில் பார்க்க முடியும்? நடவு.org. நடவு NATAWO. நிறைய பேர் வந்து இந்த பேர் வந்து நாங்கள் தமிழ்ல இருந்து வச்சுதான் நினைப்பாங்க. ஆனால் நடவுன்ற பேர் வந்து இங்கிலீஷ்ல இருந்து தான் வந்தது. அது நார்த் அமெரிக்கா தமிழ் ரைட்டர்ஸ் ஆர்கனைசேஷன், அதனோட அப்ரிவேஷன் தான் வந்து நடவு. ஸோ அது தானாக வந்து பேர் அது நிறைய பேருக்கு அந்த பேர் வந்து நிறைய ரீச் ஆகுது அந்த தமிழில் வந்ததால். ஸோ இதுக்கு நடவு.org அதில் போனீங்கன்னா அதில் எல்லா டீட்டெயிலும் இருக்கும். இந்த பிடிஎஃப்க்கும் நாங்கள் வந்து கொடுத்து இங்கே தலைவர்கிட்ட கொடுத்து நாங்கள் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுமான்னு கேட்குறோம். நன்றி. தொடர்வது ஒரே வினாடி. வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் 39வது ஆண்டு தமிழ் விழா வந்து நியூ ஜெர்சியில் நடக்குது. அதை பற்றி ஒரு சிறு குறுங்காணொலி அதை உங்களுக்கு பகிர்வதற்காக அவங்க எழில்வடிவன் போகிறார். ஜூலை 2, 3, 4 நியூ ஜெர்சியில் நடக்குது. வழக்கமாக ஒரு 3000 குடும்பங்களாவது வந்து பங்கேற்கும் நிகழ்வு. இதுவரையில் நீங்கள் அங்கே கலந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை என்றால் இந்த காணொலியை பாருங்கள். இயல், இசை, நாடகம் என்ற 3 துறைகளிலும் 3 நாட்களுக்கு நமக்கு தொடர்ந்து கலை நிகழ்வுகள், மற்றபடி எல்லா ஏற்பாடுகளும் அங்கே செய்திருக்காங்க. இது வழக்கமாக 1 மில்லியன் 1.5 மில்லியன் அளவில் அமெரிக்க வெளியில் ஆகிற ஒரு பெரிய நிகழ்வு. அதனால 73 தமிழ்ச்சங்கங்கள் இப்போது அந்த குறுங்காணொலியை நம்ம பார்ப்போம். என்ன நிகழ்வுகள்லாம் இருக்கு. ஜூலை 2, 3, 4 நியூ ஜெர்சி தமிழ் பேரவையும் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையும் இணைந்து நடத்தும் அந்த நிகழ்வு 39வது ஆண்டு.
எடிசன்ல. எழில் வடிவன். அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையும் நியூ ஜெர்சி தமிழ் பேரவையும் இணைந்து நடத்தும் பேரவையின் 39வது தமிழ் விழா இந்த ஆண்டு பூங்கா மாநிலமான நியூ ஜெர்சியில் ஜூலை 2, 3, 4 ஆகிய நாட்களில் நடக்க உள்ளது. கடாரம் வென்ற ராஜேந்திர சோழனின் 1000வது வெற்றி விழா ஆண்டு மற்றும் தனித்தமிழ் இயக்க முன்னோடி மறைமலை அடிகள் அவர்களின் 150வது பிறந்த தின கொண்டாட்ட விழாவாக இந்த விழா நடக்க உள்ளது. தமிழ் மொழி, இலக்கியம், பண்பாடு, குழந்தைகளுக்கான மொழி போட்டிகள், மரபு கலைகள், கலை நிகழ்ச்சிகள், தொழில் முனைவோர் மாநாடு, பன்னாட்டு திரைப்பட விழா, இசை நிகழ்ச்சி என பல கண்கவர் நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. தமிழால் தமிழராய் நியூ ஜெர்சியில் ஒன்றிணைவோம் வாருங்கள். தாயகம் கடந்தும் தமிழ் மொழி வளர்ப்போம். அனைவரும் நியூ ஜெர்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நம்ம பகுதிக்கு எப்பவுமே தனிச்சிறப்பு உண்டுங்க. தமிழ் சங்கமாக இருந்தாலும் தமிழ் இலக்கிய கூட்டங்களாக இருந்தாலும் அந்த இதுல 39 ஆண்டுல உண்மை 7 தலைவர்கள் நம் பகுதியில் இருக்காங்க. அதுல இப்ப மேடையில் இருக்கவங்க 2 பேரு உங்களுக்கு ஒரு மணித்துளி இந்த நிகழ்வு பற்றி. முத்துவேல் செல்லையா 2009, 2010 வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவையினுடைய தலைவராக இருந்தார். 2019, 20 2 ஆண்டுகள்ல சுந்தர் குப்புசாமி, இது மாதிரி மீதும் 5 முனைவர் கோபால்சாமி, முனைவர் அரசு செல்லையா, கிருஷ்ணன் மற்றும் பாலகனையா 2012 பேரவையினுடைய வெள்ளி விழா ஒருங்கிணைப்பாளராக இருந்தாங்க. விக்னராஜா ஐயா அவங்க இன்னைக்கு அவரும் பேரவையினுடைய தலைவராக இருக்காங்க. 39 ஆண்டுல 7 தலைவர்கள் நம் பகுதியில் தோன்றியிருக்கிறார்கள், வழி நடத்தி இருக்கிறார்கள் என்பதே ஒரு முத்தாய்ப்பான ஒரு செய்தி. அந்த சிறு நுணுக்கத்தோடு நீங்கள் அனைவரும் பேரவை விழாவில் பங்கேற்க இன்றே முயற்சி செய்யுங்கள், திட்டமிடுங்கள் என்று சொல்லி ஐயாவிடம் அந்த ஒளிவாய்க்கிறேன். மறுபடியும் வணக்கம். நான் சொன்ன மாதிரி நம்ம வாஷிங்டன் தமிழ்ச்சங்கத்துக்கு ஒரு அளப்பரிய பெயர் இருக்கிறது வட அமெரிக்காவில் உள்ள தமிழர்கள் மத்தியில். அவங்க டாக்டர் சித்தானந்தம் சொன்ன மாதிரி இந்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை அப்படிங்கிறது ஒரு 5 தமிழ்ச்சங்கத்தினால ஆரம்பிக்கப்பட்டது. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு தமிழ்ச்சங்கத்திலையும் அந்த ஊரில் உள்ள தமிழ் பிள்ளைகள் அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது, அது மாதிரி அந்தந்த ஊரில் சின்ன சின்ன நிகழ்வாக நடந்து இருக்கிற காலம் தாண்டி அதை எப்படி அதை விரிவடைய செய்யறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 5 தமிழ்ச்சங்கங்கள் சேர்ந்து வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவைன்னு ஒரு அம்ப்ரல்லா ஆர்கனைசேஷனை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அந்த கரு அவங்க ஐயா வீட்டில் தான் நடந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட 75 தமிழ்ச்சங்கங்களுக்கு மேலே இருக்கிறாங்க. அந்த காலத்தில் 2வது ஆண்டு வட தமிழ்ச்சங்க பேரவை இங்கே அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் தான் நடந்துச்சு. அப்போ ஒரு 150 பேர் வந்திருப்பாங்க. அதான் தமிழ்ச்சங்கத்தில் ஒரு 25-30 குடும்பம் இருக்கும். வட பேரவைக்கு ஒரு 100-150 பேர் 200 பேர் வந்தால் பெருசு. இப்போ 4000-லேருந்து 8000 பேர் வராங்க. அந்த ஊரை பொறுத்து இருக்குது. அந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்கிறோம் நம்ம. எந்த ஊரில் நடந்தாலும் படம் இங்கே வாஷிங்டன் பகுதியிலேருந்து குறைஞ்சது ஒரு 100-150 குடும்பம் கிளம்பி போயிடுவோம். ஸோ இந்த நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. ஜிவி பிரகாஷ் அவங்க பெரிய கலை நிகழ்ச்சி மாபெரும் போன வருஷம் இமான் கச்சேரி நடந்துச்சு. இந்த ஒரு நாள் வாங்க, ஜாலியாக இருக்கலாம். பெண்களோடு இருந்து அவங்க 3 நாள் கவலை இல்லாமல் நிகழ்ச்சிகளை பார்த்து கழிக்கலாம். ஆண்கள் அமெரிக்காவில் 50 கிட்டத்தட்ட நான் 50 சொல்ல முடியாது, ஒரு 45 மாநிலங்கள்லேருந்து எல்லா தமிழர்களும் வருவாங்க. எல்லாரும் சேர்ந்து கலந்துக்கிற ஒரே நிகழ்வு இந்த ஜூலை 4th வீக்கெண்டில். ஸோ அதனால் இந்த பகுதியிலேருந்து வந்தீங்க வரப்போகிறது அப்படிங்க ட்ரைவ் பண்ணிட்டே போயிடலாம். நீங்கள் வர்றதுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க குழந்தைகள் ராமசாமி அவங்கக்கிட்ட பேரை கொடுங்க, இங்கேருந்து எத்தனை பேர் போகிறாங்க அப்படின்ட்டு தெரியும். மிகவும் சிறப்பாக இருக்கும். பிள்ளைங்கள் அமெரிக்காவில் வளர்கிற பல பிள்ளைங்களோட தொடர்பு. எங்கள் பிள்ளைங்கள்லாம் கிட்டத்தட்ட அவரோட பிள்ளைங்கள்லாம் ஒரு 2-3 வயசுலேருந்து இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிற வயசு வரைக்கும் மற்ற தமிழ் பிள்ளைகளை பார்த்து பழகிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. வருஷம் அந்த ஜூலை 4th எங்கே நடக்குதோ, அந்த விழா நடக்குதோ அங்கே பார்க்கலாம். தயவுசெய்து உங்கள் தெரிந்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சொல்லுங்கள். நியூ ஜெர்சி பக்கம்தான், அங்கே பார்ப்போம். நன்றி, வணக்கம். அடுத்து சுந்தர் குப்புசாமி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் விழா நியூ ஜெர்சியில் எடிசனில் நடக்க போகுதுன்னு சொன்னாங்க.
ஜூலை 2, 3, 4 உங்களுக்கு பிடித்தமான பட்டிமன்றம், கவியரங்கம், தொழில் முனைவோர் நிகழ்ச்சி, தமிழ் இசை, பல பல இசை வடிவங்கள், அப்புறம் மெல்லிசையில் ஜிவி பிரகாஷ் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு பிடிச்சமான அத்தனை நிகழ்ச்சிகளும் நடக்கும். இது ஒரு குடும்ப விழா. தமிழர்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டிய மாபெரும் விழா. இலக்கியத்துக்கான பல தளங்கள் உண்டு, குழந்தைகளுக்கான பல நிகழ்ச்சிகள், அதே மாதிரி குழந்தைகளுக்கான பல போட்டிகள், இது மாதிரி ஏராளமான நிகழ்ச்சிகள் உண்டு. 3 நாட்கள் நம்ம ஊர் திருவிழா மாதிரி கொண்டாடலாம். அவசியம் எல்லாரும் கலந்துக்குங்க. மிக்க நன்றி. ராஜேந்திர சோழனுடைய மாபெரும் தெருக்கூத்து ராஜேந்திர சோழனுடைய 1000வது ஆண்டு வெற்றி விழா நினைக்கிறேன். அவசியம் பார்க்க வேண்டிய தெருக்கூத்து நிகழ்ச்சி. இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. இலக்கிய வினாடி வினா, இங்கே நம்ம நண்பர் நாஞ்சில் பீட்டர் தான் அதை ஒருங்கிணைப்பார். இது மாதிரி உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சிகள் ஏராளமாக இருக்குது. அவசியம் கலந்துக்குங்க. நன்றி. நன்றி. www அது சொன்னாதான் தெரியும். FETNA ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் சங்கம்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா. அந்த இணையதளத்துக்கு போனால் எல்லா விவரங்களும் ஒரு வினாடிக்கு 5 முறை மாறிக்கொண்டே இருக்கும். ஏன்னா புது புது இயல், இசை, நாடகத்தை 3க்கும் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வராங்க. அதனால் இயலும் உண்டு, இசையும் உண்டு, நாடகமும் உண்டு. www.FETNA.org அதுதான் இணையதளம். குழந்தைகளை கூட்டிட்டு வாங்க. 2500 குழந்தைகள் வந்து போட்டியில் பங்கேற்றிருக்கிறார்கள். நன்றி. முன்பதிவு நீங்கள் உடனே செய்யுங்க. ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு கட்டணத்தில் வந்து தள்ளுபடி எல்லாம் இருக்கும். முடிந்தவரை விரைவில் முன்பதிவு செய்யுங்க. FETNA.org. நன்றி. அனைவருக்கும் நன்றி. வணக்கம். இவ்வளவு நேரமாக நம்ம குழந்தைகள் வந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க. அவங்களுக்கு அவங்க செல்வி சுபஸ்ரீ சுசீந்திரன் தான் பயிற்சி கொடுத்தாங்க பல நாட்களாக. அந்த குழந்தைகளை வந்து ஊக்குவிக்கும் வண்ணம் அவர்களுக்கு சான்றிதழ் நம்ம தமிழ் சங்கத்தின் சார்பாக கொடுப்பது வழக்கம். ஆகவே இந்த சான்றிதழை கொடுப்பதற்காக குழந்தைகளை அழைக்கின்றோம். வேற யார் உட்கார்ந்துருக்காங்கன்னு தெரியல. இருந்தாலும் பேரவையினுடைய மேனாள் தலைவர் இருவரும் மற்றும் சிதானந்தமையா மூவரும் மேடைக்கு வந்த இந்த குழந்தைகளுக்கு பரிசு கொடுப்பதற்காக உதவியாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய குழந்தைகளுக்கு சான்றிதழை கொடுக்க வேண்டும். முத்துவேல் செல்லையா, சுந்தர் குப்புசாமி மற்றும் சித்தானந்தமய மூவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஏன்னா எங்க யார் உட்கார்ந்துருக்காங்கன்னு தெரியல. இவங்க தான் முன்னாடி இருக்காங்க. நன்றி. முதலாவதாக ஸ்ரீவிக்ரம் சுந்தர். ஸ்ரீவிக்ரம் சுந்தர் வாங்க. ஸ்ரீவிக்ரம் சுந்தர் வாங்க. இது இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய குழந்தைகளுக்கு சான்றிதழ் பாரு. இங்க இருக்காங்க. ஸ்ரீவிக்ரம் சுந்தர், எலகட் தமிழ் பள்ளி, டேலண்ட் தமிழ் பள்ளி. அடுத்து கிருஷ்ணவி சுந்தர். கிருஷ்ணவேணி, கிருஷ்ணவி சுந்தர் மன்னிக்கணும் அங்க. அடுத்ததாக நிராலியா கார்த்திகன். அடுத்ததாக சதுர்வேதிகா. சக்திதரன். சக்திதரன். அடுத்து சக்திதரன்.
பாருங்க நம்ம குழந்தைகள்லாம் எவ்வளவு தூரம் பயிற்சி எடுத்து மேடையில வந்து அவர்களாகவே நமக்கு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்கு உதவி செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இது நம்ம தமிழ் சங்கத்துல இது ஒரு மரபா இருந்து வருது. அடுத்தது இலக்கிய எழில் வடிவன் அப்பாவே கொடுத்தாரு சொல்லுவான். எழில் வடிவனுடைய மகள் அப்பாவே மகளுக்கு பரிசு கொடுத்துறாங்க. இந்த சான்றிதழ் மிக்க நன்றி. இலக்கியா எழில் வடிவனுக்கு எழில் வடிவன் கொடுக்கின்றார். அடுத்து இனியா எழில் வடிவன் எங்க? இனியா எழில் வடிவன் ஏன்னா இனியா வாங்க. இனியா மிகச்சிறப்பாக எல்லார் மாதிரியும் பண்ணீங்க. வாழ்த்துக்கள். தொடர்ந்து உதவி பண்றதுக்கு நன்றி. நில்லுங்க, இங்க நின்னுக்குங்க. எங்க கட்டுரை போட்டியில் முதல் பரிசு பெற்ற ஏகன் எங்க இருக்காரு? ஏகன் வாங்க, வாழ்த்துக்கள். இந்தாங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து திருவன் விகே. அந்த பக்கம் பாருங்க ஐயா, அங்க வாங்க, அந்த பக்கம். அடுத்ததாக யாஷிகா ராஜேஷ். இவங்க இன்னைக்கு தன்னார்வல தொண்டு செஞ்சாங்க. அதுக்கான ஒரு சிறிய ஒரு ரெகக்னிஷன். அடுத்து பிரஜீஷ் பாலசுப்ரமணி. எங்க பிரஜீஷ் எங்க இருக்காங்க? பிரஜீஷ் வாங்க, அங்க போய் வாங்கிக்கங்க உங்களுடைய சான்றிதழ். பிரஜீஷ் பாலசுப்ரமணி. சுஷாந்த் சரவணன். அடுத்து சுஷாந்த் சரவணன் அங்கே அந்த பக்கம். அடுத்து அக்ஷரமித்திரன் சிவகுமார் வாங்க. அக்ஷரமித்திரன் சிவகுமார் முன்னாடி முன்னாடி போயாங்க. ஆதவ் எழிலன் அடுத்து வருவது ஆதவ் எழிலன். இவர் எவ்வளவு அழகாக இவங்க எல்லாம் மொழிபெயர்த்து நம்ம ஆங்கிலத்தில். மிக்க நன்றி. இந்த குழந்தைங்கள்லாம் வந்து ஊக்குவிச்சு வீட்டில் இருக்க வந்து பெற்றோர்களெல்லாம் ஊக்குவிக்கிறதுக்கெல்லாம் வந்து மிக்க நன்றி. அதுக்கு இன்னொரு முறை ஒரு கைத்தட்டலாம் பெற்றோர்களுக்கெல்லாம். அடுத்து ஓவிய போட்டி வெற்றி பெற்றவர்கள் பட்டியல் இருக்கின்றதா? அன்னபூர்ணி சுரேஷ். ஓவிய போட்டி ஓவிய போட்டியினுடைய நடுவர்கள் மூவரையும் அன்போடு அழைக்கின்றோம். தயவு செய்து மேடைக்கு வாருங்கள். ஓவிய போட்டியினுடைய நடுவர்கள் மூவரும் உங்களுடைய கரவொலியோட அவங்க நேரத்தை ஒதுக்கி நமக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அம்மா வாங்க, ஐயா வாங்க. மிக்க நன்றி. அதுல வெற்றி பெற்றவர்களை நீங்களே சொல்லிடலாம். குழு 1, குழு 2, குழு 3. இதுல 4வது பரிசு, 3வது பரிசு, 2வது பரிசு அப்படி நீங்க போயிருங்க. நமது தமிழ் சங்கத்தின் சார்பாக நடுவர்களுக்கு ஒரு சிறு பரிசினை வழங்க இருக்கின்றோம். அம்மா வாங்க, நீங்க முதல்ல வாங்க. மிக்க நன்றி, உதவிக்கு மிக்க நன்றி. அடுத்து ரவி ரங்கநாதன், மிக்க நன்றி. தனிஜன் கேஜா.
மிக்க நன்றி. போட்டியாளர்களுடைய வெற்றி பெற்றவர்களுடைய பட்டியலை முறையாக அறிவிக்க வேண்டும். நன்றி. நன்றி. குழு 1 மூன்றாம் பரிசு வேம்பரையன். வெம்பரையன் இது தேர்ட் பிரைஸ். வேம்பரையன் இருக்கீங்களா? குழு 1 வேம்பரையன் இருக்கீங்களா? வேம்பரையன் the first group. the first group, yes. குழந்தைகளுக்கு ஆர்ட் காம்படிஷனுங்க, ஓவிய போட்டியில 3ஆம் பரிசு பெற்றவர் வந்து வேம்பரையன் இருந்தீங்கன்னா வாங்க, மேடைக்கு வர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். 5 வயதுக்குள்ளவர். 5 வயது கீழே உள்ள கேட்டகரியில பார்த்தீங்கன்னா குரூப் 1 வருது. 3வது பரிசு வேம்பரையான். வேம்பராயன். ஓகே, வேம்பராயன். இரண்டாவது பரிசு ஜஸ்வின். ஓகே ஓகே. 2வது பரிசு ஜஸ்வின். 1ஆம் பரிசு ஆகாஷ் கண்ணன். 1ஆம் பரிசு ஆகாஷ் கண்ணன், 2ஆம் பரிசு ஜஸ்வின், 3ஆம் பரிசு வேம்பராயன். ஓகே. Third. இரண்டாம் பரிசு ஜஸ்வின். ஆமா. Jaswin, good job. இருங்க. Please come. மூன்றாம் பரிசு வேம்பராயன், முதல் பரிசு ஆகாஷ் கண்ணன். எங்க இருந்தாலும் வாங்க. ஓகே. அடுத்து குரூப் 2, வயது 6ல இருந்து வயது 7 வரைக்கும் நினைக்கிறேன். 4வது பரிசு VK துருவன். 4வது பரிசு VK துருவன். 3ஆம் பரிசு சக்திதாசன். 2ஆம் பரிசு கிருஷா பெரும்பலா. முதல் பரிசு பிரணவ் கார்த்தி செந்தில்குமார். இன்னொரு அறிவிக்கிறேன். 4வது பரிசு துருவன் VK. 3ஆம் பரிசு சக்திதாசன். 2ஆம் பரிசு கிருஷா பெரும்பலா. முதல் பரிசு பிரணவ் கார்த்தி செந்தில்குமார். குழு 3 8ல இருந்து 10 வரைக்கும் நினைக்கிறேன். குழு 3 4ஆம் பரிசு பிரஜீஸ் பாலசுப்ரமணி. 3ஆம் பரிசு இலக்கியா எழில் வடிவன். 2ஆம் பரிசு ஆத்யா பெரும்பலா. முதல் பரிசு சம்ரிதா கண்ணன். 4ஆம் பிரஜேஷ். 3ஆம் பரிசு இலக்கியா. 2ஆம் பரிசு ஆத்யா. முதல் பரிசு சம்ரிதா. சம்ரிதா முதல் பரிசு. 3வது இலக்கியா. ஃபர்ஸ்ட் 2ஆம் பரிசு ஆத்யா. முதல் பரிசு சம்ரிதா. இங்க இருக்கிறாங்க. அடுத்து குரூப் 4. இல்ல வரல, இன்னும் வரல. குரூப் இல்லாட்டி குழு 4 2ஆம் பரிசு யாசிகா ராஜேஷ். முதல் பரிசு காருண்யா பாலமுருகன். 2ஆம் பரிசு யாசிகா. முதல் பரிசு காருண்யா பாலமுருகன். குழு 5 16 வயதுக்கு மேல. நம்மளுடைய குழுவிலேயே பார்த்தீங்கன்னா 16 வயதுக்கு மேல இருக்கிறவங்கள நம்ம பேரண்ட்ஸ் நினைக்கிறேன் இல்லையா? பேரண்ட்ஸ் நல்லா பார்ட்டிசிபேட் நல்லா அருமையா பண்ணியிருந்தாங்க, வரைஞ்சிருந்தாங்க. வெங்கட் ரமணன் கிருஷ்ணசாமி. வாங்க. குரூப் 5 குழு 5ல 16க்கு மேல வயதுக்கு மேல இருக்கிறவங்க யாரு வேணா வந்து கலந்துக்கலாம்னு இருந்துச்சு. அடுத்த முறை 16 வயதுனா 16ல இருந்து 150 200 எந்த வயசா இருந்தாலும் பரவாயில்ல. 16 வயதுக்கு மேல எல்லாரும் வந்து சேர்ந்துட்டு
விழாவை சிறப்பிக்கணும், உங்களுடைய கலை திறனை இங்கே எடுத்துன்னு வந்து வரணும்ன்ட்டு ஆசைப்படுறாங்க. குழு குழு 1ல் 3ஆம் பரிசு வேம்பராயன், முதல் பரிசு ஆகாஷ் கண்ணன். வேம்பராயனா? வேம்பராயன். ஆகாஷ், இவர் வேம்பராயன். வேம்பராயன் முதல் 3ஆம் பரிசு. முதல் பரிசு ஆகாஷ். மீண்டும் ஒரு முறை நடுவர்களுக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்லிடுவோம். இதை வந்து சிறப்பாக அதை சிறப்பிச்சு கொடுத்த நடுவர்களுக்கு மற்றும் பங்கேற்ற அனைத்து குழந்தைங்களுக்கும் நண்பர் வெங்கட் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். நன்றிங்க. அந்த இதுங்களா இன்னொரு நல்ல செய்தி என்னன்னா, நீங்க செய்து கொடுத்த உங்களுடைய ஓவிய பதிவுகளும் கட்டுரை பதிவுகளும் இருக்குல்ல, அது வந்து ஃப்ரண்ட் டெஸ்க்ல நீங்க போய் யூ ஆல் கேன் கோ அண்ட் கெட் யுவர் பிக்சர் அண்ட் எஸ்ஏ ஃப்ரம் த ஃப்ரண்ட் டெஸ்க். சரியா? ஸோ அம்மா அப்பா தாத்தா பாட்டிகிட்ட காமிக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்க இந்த கட்டுரை போட்டியில் இது பண்றது நீங்க தென்றல் முல்லைக்கு அதை அனுப்பலாம். அடுத்த நிகழ்வு வந்து ஜூலை 11 வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையிலிருந்து வர்ற கலைஞர்கள் வந்து பங்கேற்கும். வழக்கமா நம்ம ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 4ஆம் தேதி முடிஞ்சாக்க ஜூலை அடுத்த வாரம் நம்ம ஊருக்கு வருவாங்க. அப்ப வந்து தென்றல் முல்லை இதில் நீங்க எழுதிய ஓவியங்களும் கட்டுரைகளும் அதுல நீங்க அனுப்பி வைக்கலாம். நன்றி. நன்றி. ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு ஒரு மைக் பரவாயில்லைங்க. ஒரு சிறு இடைவேளை மற்றும் நிகழ்ச்சி தொடர்கின்றது. அதற்கு பிறகு நன்றி.